Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel, yours simply Lia. Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. திருகுர்ஆன் ஜூஸ் 28 சுருக்கம் தமிழில் கேட்கலாம். ஜூஸ் 28 பெயர் ஹத் சமியல்லாஹ். இந்த ஜூஸ் 9 அத்தியாயங்களை சூறாக்களை கொண்டுள்ளது. அவை அனைத்தும் மதீனாவில் அருள்பட்டன. சூரா அல் முஜாதிலா, சூரா அல் ஹஷ்ர், சூரா அல் மும்தஹானா, சூரா அஸ் சாப், சூரா அல் ஜுமா, சூரா அல் முனாஃபிகூன், சூரா அத் தகாபுன், சூரா அத் தலாக், சூரா அத் தஹ்ரீம். பிஸ்மில்லா இர்ரஹ்மான் நிர்ரஹீம். 28வது ஜூஸ் ஆரம்பம். இந்த ஜூஸ் சூரா முஜாதிலா மூலம் தொடங்குகிறது. ஒரு பெண் ஹுலா தனது கணவர் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிட்டாள். அவள் சொன்னதை அல்லாஹ் கேட்டான். நீ என் அம்மாவைப் போல என்று மனைவியிடம் சொல்வது தவறு. லிஹார். அப்படி சொன்னால் மனைவியுடன் சேர முடியாது. அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும். பரிகாரம் என்னவென்றால், ஒரு அடிமையை விடுவிக்க வேண்டும் அல்லது தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு இருக்க வேண்டும் அல்லது 60 ஏழைகளுக்கு உணவு அளிக்க வேண்டும். அல்லாஹ் மக்கள் கூட்டங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறார். இரகசியமாக தீமை செய்யக்கூடாது. அது ஷைத்தானின் செயல். சூரா அல் ஹஷர் தொடங்குகிறது. அல்லாஹ் நம்பிக்கையற்றவர்களை பனி நதீர் அவர்களின் இடத்திலிருந்து வெளியேற்றிய சம்பவத்தை கூறுகிறார். அவர்களின் உள்ளங்களில் பயம் உண்டாக்கப்பட்டதால் அவர்கள் தாங்களே வீடுகளை அழித்தனர். போர் இல்லாமல் கிடைத்த பொருட்கள் அல்லாஹ்வின் பெயரிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரிலும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் பயணிகளுக்கும் இவர்களுக்குள் பகிரப்பட வேண்டும். மதீனாவின் அன்சார்கள் மிகவும் பாராட்டப்படுகிறார்கள். அவர்கள் தங்களுக்கே தேவை இருந்தாலும் மற்றவர்களை முன்னிலைப்படுத்தினர். முனாஃபிக்கள் பொய்யான விசுவாசிகள். ஷைத்தானைப் போல முதலில் தீமைக்கு தூண்டி பிறகு தங்களை பிரித்து கொள்கிறார்கள். குர்ஆன் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரு மலை மீது இறக்கினால் அது உடைந்து போயிருக்கும். சூரா மும்தஹினா தொடக்கம். முஸ்லிம்கள் எதிரிகளுடன் இரகசிய உறவுகளை வைத்திருக்க கூடாது. ஆனால் மதம் காரணமாக போராடுவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம். இஸ்லாமுக்கு வந்த பெண்கள் உண்மையா என்று சோதிக்க வேண்டும். உண்மையானவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்க அனுமதி. சூரா சாஃப் தொடர்கிறது. செய்யாததை சொல்லும் மக்களை அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ்வின் வழியில் ஒழுங்காக போராடுபவர்களை அவர் நேசிக்கிறார். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையை முன்கூட்டியே அறிவித்தார்கள். அஹ்மத். சூரா ஜுமா தொடங்குகிறது. அல்லாஹ் நபியை அனுப்பி குர்ஆனை சொல்லிக் கொடுக்க, மனிதர்களை தூய்மைப்படுத்த, அறிவை கற்றுக் கொடுக்க. ஜுமா தொழுகைக்கான அழைப்பு வந்தால் வியாபாரத்தை விட்டுவிட்டு தொழுகைக்கு செல்ல வேண்டும். தொழுகைக்கு பிறகு வாழ்வாதாரம் தேடலாம். சூரா முனாஃபிகூன் தொடர்கிறது. முனாஃபிக்கள் வெளியில் நம்பிக்கை காட்டினாலும் உள்ளத்தில் இல்லை. அல்லாஹ் எச்சரிக்கை. செல்வமும் பிள்ளைகளும் அல்லாஹ்வை மறக்க வைக்க கூடாது. மரணம் வரும் முன் தானம் செய்யுங்கள். சூரா தகாபுன் தொடக்கம். நியாய தீர்ப்பு நாள். நம்பிக்கையாளர்களுக்கு லாபம், மறுப்பவர்களுக்கு இழப்பு. உங்கள் குடும்பம் சில நேரங்களில் அல்லாஹ்வை விட்டு தடுக்கலாம். கவனமாக இருங்கள். செல்வமும் பிள்ளைகளும் ஓர் சோதனைதான். சூரா அத்-தலாக் தொடக்கம். விவாகரத்து விதிகள். இத்தத் காலம் கடைபிடிக்க வேண்டும். அந்த காலத்தில் பெண்களை வெளியே அனுப்பக்கூடாது. கர்ப்பிணி பெண்களின் இத்தத் குழந்தை பிறக்கும் வரை. கணவன் அந்த காலத்தில் செலவுகளை வழங்க வேண்டும். சூரா தஹ்ரீம் தொடர்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தங்கள் மனைவிகளுக்காக சில அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை தவிர்த்ததை அல்லாஹ் திருத்துகிறார். ஒரு ரகசியத்தை பகிர்ந்த சம்பவம் கூறப்படுகிறது. அம்மா ஆயிஷா, அம்மா ஹப்சா, அல்லாஹ் எச்சரிக்கை, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்திலிருந்து காப்பாற்றுங்கள், உண்மையான தௌபா செய்யுங்கள். நபி நூஹ் மற்றும் நபி லூத் அவர்களின் மனைவிகள் நம்பிக்கையற்றவர்கள். பிபி ஆசியா ஃபிர்அவுனின் மனைவி மற்றும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த நம்பிக்கையாளர்கள் ஆவார்கள். 28ஆம் ஜூஸ் முடிவுரை. இந்த ஜூஸ் நமக்கு கற்றுக் கொடுப்பது, உண்மையான ஈமான் முக்கியம். குடும்பம், செல்வம் சோதனை. நல்ல நடத்தை, ஒழுக்கம் அவசியம். அல்லாஹ்வை நினைத்து வாழ வேண்டும். அன்பான நண்பர்களே, தானம் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து செலவிடுங்கள். செலவிடுவதில் கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ்வின் வழியில் கொடுக்க தயங்காதீர்கள். ஒருபோதும் கஞ்சமாக இருக்காதீர்கள். கஞ்சத்தனமானவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். பொய்யாக நடக்காதீர்கள். நல்லொழுக்கத்துடன் வாழுங்கள். முடிந்தவரை அதிகமான தானம் செய்ய முயற்சி செய்யுங்கள். இது உங்கள் வாழ்க்கையை தூய்மைப்படுத்தும். இந்த செய்தியை அதிகமானவர்களுடன் பகிருங்கள். இன்ஷா அல்லாஹ். ஆமீன்.